Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பை ஏற்றார் அபய்குமார் சிங். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். மேலும் அவர் வணக்கம். சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி பொறுப்பை ஏற்றார் அபய்குமார் சிங். இவர் ஏற்கனவே டிஜிபி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல டிஜிபியாக இருக்கக்கூடியவர். தற்போது தமிழக காவல்துறையில படைத்தலைவரும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி உடைய பொறுப்பை கூடுதலாக கவனிக்கும்படி அபய்குமார் சிங்கிற்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று காலை அந்த பொறுப்பு டிஜிபி பொறுப்பை அவர் அபய்குமார் சிங் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கூடுதல் பொறுப்பை அபய்குமார் சிங் இன்று காலையிலிருந்து ஏற்றுக்கொண்டு அந்த அலுவல் வேலைகள் அனைத்துமே, அதாவது என்னென்ன வேலைகள்லாம் பொறுப்பு டிஜிபி கவனித்தாரோ அந்த வேலைகள் அனைத்துமே அபய்குமார் சிங் ஒரு 15 நாட்களுக்கு, அடுத்த ஒரு 15 20 நாட்களுக்கு கவனிப்பார். ஏனென்றால் வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக, சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 15 நாட்கள் அவர் விடுமுறையில சென்று இருக்கிறார். அந்த 15 நாள் விடுமுறைக்கு தற்போது அந்த பொறுப்பு டிஜிபி பொறுப்பை அபய்குமார் சிங் கவனிப்பார். தொடர்ச்சியாக வெங்கட்ராமன் உடல்நிலை பாதிப்பு காரணமாக மருத்துவமனையிலிருந்து திரும்ப வரும்போது அந்த பொறுப்பை இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பு டிஜிபி பொறுப்பை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை டிஜிபியான அபய்குமார் சிங் அவரிடம் ஒப்படைப்பார். ஆனால் அவர் வெங்கட்ராமன் விடுமுறையில் இருக்கின்ற காரணத்தினால அந்த பொறுப்பு டிஜிபியுடைய பொறுப்பை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை டிஜிபியுமான அபய்குமார் சிங் கூடுதலாக அந்த பொறுப்பு வழங்கப்பட்டு அவர் அதை கவனிப்பார் என்பது தமிழக அரசு நேற்று வெளியிட்டிருந்தது, உத்தரவு வெளியிட்டிருந்தது. அதன்படி இன்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.